அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிளகு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் வேர்க்கடல, 2 ஸ்பூன் உடச்சக்கடல, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே ஜாரில் தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, சோம்பு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கி வரும்போதே பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, கொத்தமல்லி இலை, ஒரு தக்காளி தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதனோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா பச்சை மிளகா வெந்து வர அளவு கொதிக்க விட்டுருங்க மூடி போட்டு. லாஸ்ட்டாக அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரிச்சாக இருக்கிற மிளகு குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.